வர்ஷினி, நீ எதுக்கும் பயப்படாத. டாக்டர் செக்கப்ல நமக்கு எல்லாமே பாசிட்டிவா தான் இருக்கும். நீ வா போலாம். உங்க தங்கச்சி எப்படி இருக்காங்க இப்போ? பரவாயில்ல டாக்டர், ஆனா வாமிட் மட்டும் நிக்கவே மாட்டேங்குது. இந்த டைம்ல வாமிட் வரதெல்லாம் ரொம்ப நார்மல் தான். வர்ஷினியோட பிபி சுகர் எல்லாமே நார்மலா தான் இருக்கு. ஆனா குழந்தையோட வளர்ச்சி எப்படி இருக்குன்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும். அதுக்காக இப்போ ஒரு ஸ்கேன் மட்டும் எடுத்துடலாமா? ஸ்கேனா? ஸ்கேன் அதை எங்கே எடுத்துடலாமா டாக்டர்? பக்கத்து வார்டுல தான் ஸ்கேன் ரூம் இருக்கு. நீங்க அங்க போய் முதல்ல ஸ்கேன் எடுத்துட்டு ரிப்போர்ட் கொண்டு வாங்க. மத்தத அப்புறம் பேசுவோம். ஓகே டாக்டர், வா போயிட்டு வாங்க. தேங்க் யூ டாக்டர். தேங்க் யூ. அண்ணே இந்தாங்க அண்ணே. ஓகேம்மா. தேங்க்ஸ். வா வா. இந்த ஹாஸ்பிடல் தானே வந்திருக்காளுங்க. அக்காவும் தங்கச்சியும் என்ன பண்றாங்கன்னு பாத்துரும். வா வா வா. அக்கா இருங்க, நாம அந்த இசை கண்ணியும் வர்ஷினி கண்ணியும் மாட்டவே கூடாதுக்கா. ரொம்ப கவனமா இருக்கு. சரி சரி, நான் பாத்துக்கிறேன். வா வா வா. இங்க இருக்கு, வா. போ, உள்ள போ. சிஸ்டர், ஸ்கேன் எடுக்கணும்னு அனுப்பிருக்காங்க. தோ என் தங்கச்சிக்கு தான், பேரு வர்ஷினி. இங்க படுக்க சொல்லுங்க, டாக்டர் வருவாங்க. சரி. வர்ஷினி, போய் படுத்துக்கோ. போ, பாத்து படுத்துக்கோ. ஐயோ, என்ன ஸ்டேஜா அது? இது வரைக்கும் 2 பேரும் நம்ம கண்ணுல சிக்கலையே. இவ்வளவு பெரிய ஹாஸ்பிடல் நம்ம எப்படி தேடுறது? அக்கா, அவங்க கண்டிப்பா இங்கதான் எங்கேயாவது இருப்பாங்க. வாங்க தேடி பார்க்கலாம். எங்க போனாலுங்கன்னு தெரியல. போலாம் வாங்க. எல்லாம் ஓகே தானே? மேடம், நீங்க யாரு? டாக்டர், நான் இவளோட சிஸ்டர். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நர்ஸ், அந்த ஜெல் எடுங்க. அத ஆன் பண்ணுங்க. சரி, கொஞ்சம் லூஸ் பண்ணி வைத்த காமிமா. எங்க போயிருப்பானுங்க? எங்க இருக்காங்க? அங்க இல்ல. எங்கக்கா? எங்கதான்க்கா போயிருப்பாங்க? தெரியலையே. வா வா. அக்கா, ஸ்கேனிங் ரூம். ஐயோ, ஸ்டீட்டஸ் இங்க வா. வா 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 வா. ஐயோ, போச்சு. நீ மோசம் போயிட்டே ஸ்ரீஜா. நான் சந்தேகப்பட்ட மாதிரி வர்ஷினி கர்ப்பமா தான் இருக்கா. ஐயோ, இந்த விஷயம் ராகவுக்கு தெரியுமான்னு தெரியலையே. அக்காவும் தங்கச்சியும் இதத்தான் இவ்வளவு நாளா யாருக்கும் தெரியாம அவுட் ஆஃப் ஸ்கூல்லயே ரகசியமா மறைச்சு வச்சிருந்தாளுங்களா? அக்கா, இந்த விஷயம் ராகவுக்கு தெரியுமோ தெரியாதோ தெரியல, ஆனா சுபத்ராவுக்கு தெரியணும். ஏற்கனவே வேலைக்கார அம்மா அவங்க பொண்ணை கூட்டிட்டு வந்தப்போ சுபத்ரா எப்படி நடந்துக்கிட்டாங்கன்னு நாம தான் பார்த்தோம்ல. இப்போ வர்ஷினி விஷயம் மட்டும் அவங்களுக்கு தெரியட்டும். நாம எதுவும் பண்ண வேண்டாம். சுபத்ராவே நம்ம வேலையை முடிச்சிருவாங்க. ஆமா ஸ்ரீஜா, நம்ம வீட்டுக்கு உடனே போகணும். வா. அக்கா, வர்ஷினி பிரெக்னண்டா இருக்கிறத நம்ம வாயால சொல்லக்கூடாது. நீ சொல்றது சரிதான். ஆதாரத்தோட போனா அண்ணியால வாயை திறக்கவே முடியாது. ஸ்கேன் பண்ணி முடிச்சாச்சு. சரிங்க கொஞ்ச டாக்டர். நேரத்துல ரிப்போர்ட் வந்துடும். அத வாங்கிட்டு போய் டாக்டர் கன்சல்ட் பண்ணுங்க. ஓகே டாக்டர், தேங்க் யூ. வா. வெரி குட். வர்ஷினி, குழந்தை இப்போதைக்கு ரொம்ப நல்லா இருக்கு. எந்த குறையும் இல்ல. இருந்தாலும் முதல் 3 மாசத்துக்கு ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நான் குடுக்கற மாத்திரை எல்லாத்தையும் மறக்காம சாப்பிடுங்க. சரிங்க டாக்டர். டாக்டர், மறுபடியும் எப்போ செக்கப்க்கு வரணும்? ஃபாலோ அப் கார்டுல நெக்ஸ்ட் டேட் நோட் பண்ணிருப்பேன் பாருங்க. அத பார்த்து கரெக்டா கூட்டிட்டு வந்துருங்க. ஓகே டாக்டர், okay. தேங்க் யூ so much. வா வர்ஷினி. தேங்க்ஸ் டாக்டர். தேங்க் யூ. இவங்களோட ஃபாலோ அப் டேட்ஸ் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி மெயின்டைன் பண்ணுங்க. அக்கா, எனக்குள்ள ஒரு உயிர் வளரத இது நாள் வரைக்கும் நான் பயந்துட்டே தான்க்கா யோசிச்சுட்டு இருந்தேன். முதல் தடவை
என் குழந்தையோட ஹார்ட் பீட் கேட்டதும் எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலக்கா. வாய் விட்டு அழனும் போல இருக்கு. என் மனசெல்லாம் பாரமா இருக்குக்கா. அக்கா, என்ன கோயிலுக்கு கூட்டிட்டு போறியா? நீ முதல்ல அழறத நிறுத்து. கோவிலுக்கு தானே, நம்ம போலாம் வா. ஸ்ரீஜா, இசை வர்ஷினியோட கதையை முடிக்கிறதுக்கு நமக்கான செலவு வெறும் 1000 ரூபாய் தான் ஸ்ரீஜா. ஸ்கேன் ரிப்போர்ட்டோட காப்பியை நான் வாங்கிட்டு வந்துட்டேன். அக்கா சீக்கிரம் கிளம்புவோம். சுபத்ரா முன்னாடி வர்ஷினியும் இசையும் எதுவும் பேச முடியாம அசிங்கப்பட்டு நிக்கிறதையும், அவங்க 2 பேரையும் சுபத்ரா வீட்டை விட்டு அடிச்சு துரத்துறதையும் நான் ஆசை தீர பார்க்கணும். வா வாங்க வா போலாம். போலாம், வா. அண்ணா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, வந்துரும். வா போலாம் வா. சாமி கும்பிடு. என் தங்கச்சிக்கு எல்லாம் நல்லபடியா முடியணும். அவ ரொம்ப பயப்படுறா. அவ பயப்படுற மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாது. ராகவும் இவளும் சந்தோஷமா சேர்ந்து வாழணும். அத நீதான் பாத்துக்கணும். நான் கர்ப்பமா இருக்கிற விஷயம் வீட்டுக்கு தெரிஞ்சா என்ன நடக்கும்னு எனக்கு தெரியும். என்னால என் அக்காக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. தீபம் தொட்டுக்கோங்க. போலாமா? எப்படி வா வா. வர்ஷினி, என்னாச்சு? டயர்டா இருக்கா? நான் குடிக்க ஏதாவது வேணா வாங்கிட்டு வரட்டுமா? இல்ல இல்ல வேண்டாம்க்கா. கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு போலாமா? சரி, உட்காரு. அக்கா, நம்ம வீட்டுக்கு தெரியாம எவ்வளவு பெரிய உண்மையை மறைச்சிட்டு இருக்கோம்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. ஹாஸ்பிட்டல்ல அந்த ஸ்கேன் மிஷின்ல குழந்தையோட அசைவ, அதோட இதய துடிப்பெல்லாம் கேட்டதுல இருந்து மனசெல்லாம் ஏதோ பண்ணுதுக்கா. வர்ஷினி, இந்த மாதிரி நேரத்துல நீ இப்படி தேவையில்லாம பயப்படவே கூடாது. எப்பவுமே உன் மனசை ரொம்ப சந்தோஷமா வச்சுக்கணும். நீ மட்டும் பயந்தன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் வயித்துல இருக்கிற குழந்தையையும் அது ரொம்ப பாதிக்கும். உனக்கு புரியுதா?